எல்லாருக்கும் வணக்கம். இது நான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு. இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது டிஃபால்ட்டாக நடந்துட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் மை டியர் டிவிகே தோழர்களே, மை டியர் ஜென்சி படைபலமே, உஷாராக இருங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு. அவருடைய மனைவி சங்கீதா, என்னோட கணவர் விஜய் ஒரு நடிகையோட திருமணம் மீறிய உறவில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கோர்ட்டில் மனு தாக்கல் கூட பண்ணியிருந்தாங்க. சங்கீதா அவர்களோட இந்த ஒரு மனு சோஷியல் மீடியாவில் நிறைய விவாத பொருளாகவே மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதோட தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் த்ரிஷா கூட இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசப்ஷனில் கலந்துக்கிட்டார், வெட்டிங் ரிசப்ஷனில். ஸோ அதை பற்றின பார்த்திங்க அப்படின்னா மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு நடிகை த்ரிஷாவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே சில கான்ட்ரவர்சிஸாக போயிட்டு தான் இருந்தது. இந்த சர்ச்சைகளுக்கு கடந்த மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு மகளிர் தின விழாவில் பதிலடி கொடுத்திருந்தாரு விஜய். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு என் வாழ்க்கையில் நடக்க பிரச்சனையை பற்றிலாம் பேசுகிறீங்க, ஹர்ட் ஆகுறீங்க. நீங்கள் ஹர்ட் ஆகுறதை பார்த்து எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. அந்தளவுக்கு எல்லாம் ஒர்த் கிடையாது. நான் அந்த பிரச்சனையை வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து மக்களோட பிரச்சனையை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த வகையில் இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் 60 தேர்தல் வேட்பாளர்களை நேர்காணல் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு நேர்காணலில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் அவர்கள் வேட்பாளர்கள்கிட்ட எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், இனி எனக்கு அரசியல் தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா நடக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். எல்லாத்துக்குமே துணிஞ்சு நீங்கள் வேலை பாருங்கள். உங்கள் எல்லாரையுமே வேட்பாளராக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். எனக்கு நம்பிக்கையாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் தொகுதியில் நீங்கள் ஜெயிக்க வேண்டியது உங்களோட கடமை. அதுக்காக முழு மூச்சோடு நீங்கள் வேலை பார்க்கணும். அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் அவங்க தொகுதி மட்டும் இல்லைங்க, மற்ற தொகுதியில் வேட்பாளர்களையுமே நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு கடினமாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கதா தகவல் வந்து வெளியாக இருக்குது. இதை பற்றி தான் இப்போ நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய சர்ச்சையான விஷயங்களுமே விஜய் பற்றி போயிட்டுருக்கு. பட் நேரடியாக வந்து அவருடைய விவாகரத்தை பற்றியோ இல்லை த்ரிஷாவை பற்றியோ எதுவுமே வந்து விஜய் பேசலை. ஆனால் த்ரிஷாவுமே இந்த ஒரு விஷயங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நடிகர் பார்த்திபன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து த்ரிஷாவை குறித்து பேசியிருந்ததுக்கு மட்டும் காரசாரமாக பதிலடி கொடுத்துருந்தாங்க த்ரிஷா. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் இந்த மாதிரி சொல்லியிருக்க விஷயங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.